வணக்கம். கதிரவன் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 10 லிட்டர் டீசலுக்கு 1000 ரூபாய் நிவாரணம், ஜனாதிபதி அனுர அறிவிப்பு. கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வரும் பயணிகளுக்கு அவசர அறிவிப்பு. இலங்கையில் பரபரப்பை ஏற்படுத்தும் மர்ம மனித தலைகள். நாட்டில் மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய அபாயம். மட்டக்களப்பில் கசிப்புடன் கைதானவர் போலீஸ் நிலையத்தில் உயிரிழப்பு. 3 பிள்ளைகளின் தந்தையை வெட்டி கொன்ற கொடூரம், கொடுக்கல் வாங்கல் பகையால் விபரீதம். வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்களிடம் அரசாங்கம் விடுத்த கோரிக்கை. அவதானத்துடன் செயல்படவும் அடுத்த 24 மணித்தியாலங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள வெள்ள அபாய எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். ஒவ்வொரு 10 லிட்டர் டீசலுக்கும் 1000 ரூபாய் நிவாரணம் வழங்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அறிவித்துள்ளார். அம்பாறையில் நடைபெற்ற மக்கள் கூட்டத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி இந்த நிவாரணம் நேற்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். தற்போது சந்தையில் 1 லிட்டர் டீசலின் உண்மையான விலை 492 ரூபாயாக இருக்கும்போது மக்களுக்கு அது 392 ரூபாய்க்கு வழங்கப்பட்டு வருவதாகவும், கடந்த காலங்களில் அதன் விலை இதைவிடவும் பல மடங்கு அதிகமாக காணப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் கடற்தொழில் துறையை ஊக்குவிக்கும் நோக்கில் படகுகளுக்கான புதிய எரிபொருள் மானிய விவரங்களையும் ஜனாதிபதி அறிவித்துள்ளார். அதன்படி பல நாள் விசைப்படகுகளுக்கு 1,50,000 ரூபாய் மானியமும், 25 நாட்கள் கடலில் பயணிக்கும் படகுகளுக்கு 32,250 ரூபாய் எரிபொருள் மானியமும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் அரசாங்கம் திரைசேரியில் இருக்கும் பணம் ஆட்சியாளர்களின் சொந்த பணம் என்றே கருதப்பட்டதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி, இந்த திரைசேரி பணம் என்னுடையது, தனிப்பட்ட சொத்து அல்ல என்றும் அது இந்த நாட்டு மக்களுக்கு சொந்தமான மக்கள் பணம் என்றும் அவர் கூறியுள்ளார். சீரற்ற வானிலை காரணமாக கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வரும் விமான பயணிகளுக்கு விசேட அறிவிப்பு ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்தை சுற்றியுள்ள பகுதிகள் தற்போது வெள்ள அபாயத்துக்கு முகம் கொடுத்துள்ளதுடன் விமான நிலையத்துக்கு செல்லும் பெரும்பாலான வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கி வருகின்றன. இதனால் விமான நிலையத்துக்கு வரும் பயணிகள் தங்களது விமான பயண நேரத்துக்கு சுமார் 4 மணித்தியாலங்களுக்கு முன்னதாகவே வருகை தருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இதற்காக கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக நெடுஞ்சாலையை இயன்றளவு பயன்படுத்துமாறு விமான நிலையத்தின் பொறுப்பதிகாரி அறிவுறுத்தியுள்ளார். மேலும் தற்போது கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு அருகிலுள்ள நயக்கத்த பகுதியில் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதுடன் கோவின்ன பகுதியும் வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே இப்பாதையை பயன்படுத்தும் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டுநர்கள் தங்களது பயணங்களை தடையின்றி மேற்கொள்வதற்கும் தேவையற்ற தாமதங்களை தவிர்ப்பதற்கும் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். அத்துடன் அனர்த்த நிலைமைகளை கருத்தில் கொண்டு ஓட்டுநர்கள் மிகுந்த அவதானத்துடன் வாகனங்களை செலுத்துமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தென்னிலங்கையில் மற்றுமொரு துண்டிக்கப்பட்ட தலை மீட்கப்பட்ட நிலையில் மக்கள் மத்தியில் அச்ச நிலை ஏற்பட்டுள்ளது. அளுத்கம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முரகல்ல கடற்கரையில் வெட்டப்பட்ட மனித தலைப்பகுதியொன்று மீட்கப்பட்டுள்ளது. பிரதான சுற்றுலா ஹோட்டல் ஒன்றின் பின்புறமாக உயிரிழந்த நபர் ஒருவரின் தலைப்பகுதி மாத்திரம் ஒதுங்கியிருந்த நிலையில் அளுத்கம போலீசாரால் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இன்று காலை அளுத்கம போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது தலைப்பகுதி கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இது ஆணுக்கு சொந்தமான தலை என அடையாளம் காணப்பட்டுள்ளது. அத்துடன் அவரது அடையாளம் குறித்த எந்த ஒரு தகவலும் இதுவரை வெளியாகவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே கடந்த வாரம் காலியில் வெட்டப்பட்ட தலையொன்றின் சிலையின் மீது தொங்கவிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் தொடர்பாக அளுத்கம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய அபாயம் காணப்படுவதாக நிபுணத்துவ மருத்துவரும் அரசியல் செயற்பாட்டாளருமான சமால் சஞ்சீவ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சியினால் அரசு மற்றும் தனியார் துறைகளில் மருந்து பொருட்களுக்கு கடும் தட்டுப்பாடு நிலை ஏற்படக்கூடிய அபாயம் காணப்படுவதாக தெரிவித்துள்ளார்.
டாலரின் பெறுமதி அதிகரிப்பு காரணமாக மருந்து பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு கூடுதல் தொகையை செலவிட நேரிடும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். சில மருந்தகங்களில் ஏற்கனவே சில மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலை வருவதாக தெரிவித்துள்ளார். இந்த நிலை நீடித்தால் 2022ஆம் ஆண்டில் ஏற்பட்டது போன்று மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படலாம் என அவர் தெரிவித்துள்ளார். மருந்து பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான நடைமுறைகளில் தளர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் எனவும் டாக்டர் சமால் சஞ்சீவஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். மட்டக்களப்பு கரடியனாறு போலீஸ் நிலைய சிறையில் கசிப்பு வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட நபர் ஒருவர் இன்று அதிகாலையில் உயிரிழந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் கேத்தூல் பாடசாலை வீதியை சேர்ந்த 50 வயதுடைய சுப்பையா சாந்தகுமார் என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த போலீஸ் நிலைய போலீசாரால் நேற்று இரவு 8 மணியளவில் 1500 மில்லிமீட்டர் சட்டவிரோத கசிப்புடன் குறித்த போலீஸ் நிலைய போலீசாரால் நேற்று இரவு 8 மணியளவில் 1500 மில்லிலீட்டர் சட்டவிரோத கசிப்புடன் கைது செய்யப்பட்டு போலீஸ் நிலைய சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் குறித்த சந்தேக நபர் இன்று அதிகாலை 4:30 மணியளவில் உடல்நலக்குறைவால் சிறைக்கூடத்தில் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இதனையடுத்து சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் ஒப்படைப்பதற்காக நீதிமன்ற உத்தரவை பெறும் நடவடிக்கை முன்னெடுத்து வருகின்றனர். மேலும் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கரடியனாறு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மாத்தறை திக்வெலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் பண கொடுக்கல் வாங்கல் விவகாரம் தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் கூறிய ஆயுதத்தால் வெட்டி நபர் ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். நேற்று இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது உயிரிழந்த நபருக்கும் மற்றொரு தரப்புக்கும் இடையே நீண்ட நாட்களாக கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் பிரச்சினை இருந்து வந்துள்ளதாகவும் நேற்று இதுகுறித்து இருதரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் எல்லை மீறி சென்று இறுதியில் கொலையில் முடிவடைந்துள்ளது. சந்தேக நபர் தன்னிடமிருந்த கூறிய ஆயுதத்தால் அந்த நபரை சராமரியாக வெட்டி படுகொலை செய்துள்ளார். இந்த கொடூர தாக்குதலை திக்வெல்லை பிரதேசத்தை சேர்ந்த 42 வயதுடைய நபரை உயிரிழந்துள்ளார். மரணமடைந்தவர் 3 பிள்ளைகளின் தந்தை என போலீசாரினால் ஆரம்பகட்ட விசாரணைகளை தெரிய வந்துள்ளது. இந்த கொலை சம்பவம் தொடர்பாக சாட்சியங்களின் அடிப்படையில் திக்வெலை போலீசார் உடனடி விசாரணைகளை முடக்கிவிட்டனர். அதற்கு அமைய இந்த கொலையுடன் தொடர்புடைய 36 வயதுடைய பிரதான சந்தேக நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபரிடம் தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் போலீசார் இது தொடர்பிலான மேலதிக சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் அமெரிக்க டாலருக்கு எதிராக ரூபாவின் பெறுமதி பாரிய வீழ்ச்சியை சந்தித்து வரும் நிலையில் வெளிநாட்டிலிருந்து பணம் அனுப்புவோர் பண பரிமாற்றத்தை குறைத்து வருவதாக தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் டாலரின் மதிப்பு மேலும் அதிகரிக்கும் என காத்துக் கொண்டிருக்க வேண்டாம் எனவும் புலம்பெயர்ந்து வாழும் இலங்கையரிடம் வர்த்தக வணிக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். தங்களிடமுள்ள டாலர்களை உடனடியாக இலங்கைக்கு அனுப்புமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமைச்சர் வசந்த சமரசிங்க இதனை குறிப்பிட்டுள்ளார். சந்தையில் ஏற்பட்டுள்ள இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி யாராவது நுகர்வோரை சுரண்ட முற்பட்டால் இதற்கு எதிராக நாங்கள் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்போம். பொருளாதார ரீதியாக சிலர் சில விடயங்களை தலைகளாக பகுப்பாய்வு செய்கிறார்கள். எனவே அவர்களை திருத்துவதற்கு எங்களுக்கு நேரமில்லை. நாளை விலை கூடும், மறுநாள் விலை கூடும் என டாலர்களை வைத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. உங்களுடைய டாலர்களை நாட்டுக்கு அனுப்புங்கள். அதேபோல் சுற்றுலாத்துறை மூலம் வரும் டாலர்களை கொண்டு வாருங்கள் என்பதையே வெளிநாடுகளில் வாழும் இலங்கையரிடம் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். ஏற்றுமதியாளர்களிடமும் உங்களுடைய டாலர்களை ரூபாயாக மாற்றுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இல்லையெனில் நீங்களே இந்த பிரச்சனையின் பாதிப்புக்கு உள்ளாக நேரிடும் என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். கழுகங்கையின் ஆற்றுப்படுக்கையில் கணிசமான மழைவீழ்ச்சி பதிவாகியுள்ளதனால் கழுகங்கையின் தாழ்நில பகுதிகளில் சிறிய அளவிலான வெள்ள நிலைமை ஏற்படக்கூடும் என நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்று முற்பகல் 8:30 மணி முதல் அடுத்த 24 மணித்தியாலங்கள் வரை செல்லுபடியாகும் வகையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு அமைய களுத்துறை மாவட்டத்தின் எங்கிரிய, கொரணை, தொடங்கொட, மில்லனிய, களுத்துறை, புலட்சிங்கள, மதுராவெல மற்றும் பாலிந்தனுவர ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளின் தாழ்நில பகுதிகளில் சிறிய அளவிலான வெள்ள நிலைமை ஏற்பட கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீரற்ற வானிலை காரணமாக அத்தனகல ஓயாவை சூழவுள்ள பகுதிகளுக்கு விடுக்கப்பட்டிருந்த வெள்ள அபாய எச்சரிக்கை அடுத்த 24 மணித்தியாலங்கள் வரை நீடிக்கப்பட்டுள்ளதாகவும் நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணித்தியாலங்களில் பதிவான மழைவீழ்ச்சியை கருத்தில் கொள்ளும் போது அதிக அளவிலான மழைவீழ்ச்சி கழனி கங்கை ஆற்றுப்படுக்கையிலேயே பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கழனி கங்கை, கழுகங்கை மற்றும் அத்தனகல ஓயா ஆற்றுப்படுகையை சூழவுள்ள இடங்களில் 50 முதல் 100 மில்லிமீட்டர் வரையான பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் ஆறுகளின் உயர்வடைந்த நீர்மட்டம் படிப்படியாக குறைந்து வருவதுடன் அதில் பெரிய அளவிலான அதிகரிப்பு எதுவும் காட்டவில்லை என நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. கழனி கங்கையின் நாவலகம வீதி
பகுதியின் நீர்மட்டமும் படிப்படியாக குறைந்து வருவதாகவும் அதில் மேலும் அதிகரிப்பு எதுவும் இல்லை எனவும் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.